நான் வந்தேன், அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். வாழும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உம்மிடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உம்மிடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் நிலையில் தாழ்பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன், அந்த பலியின் நிறைவு நான் அடைந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் இன்பமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே பாஷியூர் புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாஸ்கா பலி விருந்திலே பங்கொள்ள வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலிலே பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். குறுமடம் மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர அரவிந்த், அபிதாஸ், ஆகாஷ், ஈசாக், எங்கல்ஸ், பென்ஸ்டல்லி நிரந்தர பதிவிட வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, மனம் மாறி குடும்பத்துடன் சேரவும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும், பிரதீஸ்வரன் மயூரி குழந்தை பாக்கியம் கிடைக்க, பவானி அருள்ராசா நோயிலிருந்து பூரண சுகம் பெற, ஜேம்ஸ் நோயிலிருந்து குணம் பெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, கடன் சுமை நீங்க, குடும்ப ஒற்றுமைக்காக வெளிநாட்டு பயணம் சரிவர, வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்க, இரு குடும்பங்கள் தீயவனுடைய கட்டுக்களிலிருந்து பாதுகாக்கப்படவும் தொழில் முன்னேற்றம் அடையவும், அனிஸ்டன் சஜன் வீசா கிடைக்க, விஜிதன் குடும்பம் ஆசீர்வாதம் கிடைக்க, நிரோஜினி உடலுள்ள ஆரோக்கியத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கிடைக்க வேண்டி, தலையில் உள்ள நோய் சுகம்பெற, வயிற்றுள்ள நோய் சுகம்பெற வீசா கிடைக்க, திருமணம் நல்லபடியாய் நடைபெற, வேலை வாய்ப்பு கிடைக்க, ஓயில் பரீட்சையில் சித்தி பெற, வெளிநாட்டுள்ள சகோதரி நோயில் இருந்து குணம் பெற, அச்சுதன் சிந்தியா குழந்தை பாக்கியம் கிடைக்க, நிஷாந்தன் நிரந்தர வீசாவும் நிரந்தர வேலை வாய்ப்பும் கிடைக்க, பிரதீசன் கடனிலிருந்து விடுதலை பெற, அஸ்வித் நோயிலிருந்து விடுதலை பெற, தனுஷியா வெளிநாட்டு பயணம் நிறைவேறவும் திருமணம் நல்லபடியாகி நடைபெறவும், இன்னும் 3 பேர் நோய் நீங்கி நலன் பெறவும் சொல்லி பலர் தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை நிறைந்த இவருடைய வேண்டல்களுக்கு இறைவன் இரக்கமுடன் செவி சாய்த்து இவருடைய கருத்துக்களையும் தேவைகளையும் ஆண்டவருக்கேற்ற விதமாக நிறைவேற்ற இந்த பலியிலே இந்த கருத்துக்களுக்காக மன்றாடிக்கொள்வோம். அத்துடன் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். 46வது திருமண ஆண்டு நாளிலே இறைவன் செய்த நன்மைகளுக்காக ஒரு குடும்பத்தினர் நன்றி கூறுகின்றார்கள். ஜெரோம் ரோசான் பிறந்த நாளிலே நன்றி கூறுகின்றார். நிரோஜினி 16வது பிறந்த நாளிலே நன்றி கூறுகின்றார். காணாமல் போன பொருள் கிடைத்தமைக்காக ஒரு குடும்பம் நன்றி கூறுகின்றது. கோடி அற்புதர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். டிக்ரா நோயிலிருந்து சுகம் பெற்றமைக்காக நன்றி கூறுகின்றார். இவர்களோடு இணைந்து நாமும் ஆண்டவருக்கு
நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்முடைய வாழ்விலும் பல அற்புதங்களை புரிந்து வருகின்றார். ஆகவே நன்றி உணர்வோடு இந்த பலியிலே பங்கு கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்வுதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்பறிவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீர். உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தலும், அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்று விட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக உமது கையில் இன்னுயிரை ஒப்படைக்கின்றேன்.
உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும். ஆமென். கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கோருவேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியில் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் நாவுகள் கிளம்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Alleluia, 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 Alleluia.
வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியேறாது என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 30 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்களை, ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த முதல் வாசகத்திலே ஸ்தேவானுடைய மரணத்தை பற்றி வாசிக்க கேட்டோம். ஸ்தேவான் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல்களையும் கடிந்து பேசுகின்றார். திமிர் பிடித்தவர்களே, கடினமான ஒரு வார்த்தை. அதாவது, நீங்கள் உங்களுக்குள்ளே அனுப்பப்படுகின்ற இறைவாக்கினர்களை கொல்லுகின்றீர்கள், இறைவாக்கை புறக்கணிக்கின்றீர்கள், நெறி வாழ்க்கையை புறம் தள்ளிவிடுகின்றீர்கள். இறுதியாக இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அவருடைய முரட்டுத்தனமான செயலை கண்டிப்பதனாலே அங்கே அவர் கொலை செய்யப்படுகின்றார். அங்கே ஒரு உண்மையான ஒரு இறைவாக்கினராக, நீதிமானாக, இறை பெற்றுள்ள மனிதனாக, அதிலும் விட மேலாக தூய ஆவியாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக அங்கு செயல்பட்டதினாலே அவர் இந்த கொலை தீர்ப்புக்கு ஆளாகின்றார். ஆயினும் அந்த தூய ஆவியினுடைய வல்லமையாலே அவர் உச்சரிக்கின்ற இறுதி வார்த்தைகள் அழகான வார்த்தைகள். ஆண்டவராய் இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராய் இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது ஒரு அழகான வார்த்தை, ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். இது ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து வர முடியாத ஒரு வார்த்தை. இறை வல்லமையுடைய, இறை ஆவியால் தூண்டப்படுகின்ற மனிதர்களிடமிருந்து மாத்திரமே இவ்விதமான வார்த்தைகள் வர முடியும். ஒரு தீங்கு ஒரு மனிதர்களுக்கு எதிராக இழைக்கின்ற போது பொதுவான ஒரு இயல்பு, அவர்களுக்கு எதிராக நாங்களும் தீமையை இழைப்பது அல்லது தீமையை விரும்புவது.
ஆனால் இங்கே ஸ்தேவான் ஆண்டவரிடத்திலே பாவ பொறுத்தல் கேட்கின்றார். இவர்களை மன்னியும், இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதையும். எனவே நாங்களும் நம்முடைய வாழ்விலே இந்த ஸ்தேவானை கண்டு பாவிக்க அழைக்கப்படுகின்றோம். அடிப்படையில் ஆவியாலே நிரப்பப்பட்ட மனிதர்களாக நாங்கள் நடமாட அழைக்கப்படுகின்றோம். ஆவியின் மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்றோம், மக்கள் இந்த இயேசுவிடத்திலே அந்த உணவை தாரும், இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்கள் நம்பியது ஒரே ஒரு உணவு, அதாவது வானிலிருந்து பொழியப்பட்ட உணவு. அது அவர்களுடைய நம்பிக்கை. இந்த உணவை மோசேயே எங்களுக்கு தந்தார். அதனாலே ஆண்டவர் அதை அவருடைய உணர்வை நெறிப்படுத்துகின்றார், திருத்துகின்றார். அது மோசேயுடைய செயல் அல்ல, அது இறை தந்தையினுடைய செயல், அது கடவுளுடைய செயல். அப்படின்னு சொன்னால் அவ்விதமான உணவை இன்று எங்களுக்கு தாரும். இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரலோக மந்திர சுபத்திலே சபிக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்ற கடைசி வார்த்தை, என்னிடம் வருபவருக்கு பசி இராது, நம்பிக்கை கொள்பவருக்கு தாகம் இராது. பசி தாகம் இந்த நாட்களிலே நாங்கள் அவற்றை உணர்கின்றோம். பசி தாகம். பல மக்கள் இந்த நிலைகளுக்குள்ளே இருக்கின்றார்கள், பசியாலே வாடுகின்றார்கள், விலைவாசி ஏற்றத்தினாலே உணவு கஷ்டத்திலே இருக்கின்றார்கள். இந்த வெப்பமான சூழ்நிலை தாகித்து நிற்கின்றார்கள். அவை பசியும் தாகமும் எங்களோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறது. நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த வழி ஆண்டவர் தருகின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை, என்னிடம் வருவருக்கு பசியிராது. அது வெறுமனே உடல் பசி அல்ல, உடல் பசி. இந்த உடலிலே பசி எடுக்கின்ற போது நாங்கள் ஏதாவது உணவை உட்கொண்டு அதை பசியை போக்கி விடுவோம். உடலிலே தாகம் எடுக்கின்ற போது ஏதோ பானத்தை பருகி நாங்கள் தாகத்தை தணித்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற பசியும் தாகமும் இந்த உடல் சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது. ஆன்மா சார்ந்த பசி, ஆன்மா சார்ந்த ஒரு தாகம். கடவுள் மீது தாகித்து நிற்பது, அவர் மீது பசியாயிருப்பது, அவரை உண்ண நாங்கள் பசியாயிருப்பதெல்லாம் ஒரு ஆன்மீகம் சார்ந்தது. வெறுமனே நாங்கள் இந்த உலகத்தினுடைய போக்கிலே அடிபட முடியாது. கடவுளுடைய ஆவிக்குரிய இயல்பிலே அடிபட்டு போகின்ற போது சிலவள்ளி வாழ்க்கை கடினமாக இருக்கும், இந்த ஸ்தேவான் போல. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கை கொண்டு நாங்கள் பயணிக்கின்ற போது எங்களுடைய ஆன்மீக தாகம், ஆன்மீக பசி இறை வல்லமையால் நிரப்பப்படுகின்றது. ஆண்டுடைய ஆவியாலே நாங்கள் நிரப்பப்படுகின்றோம். அந்த வகையிலே கடவுளின் மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுகின்றோம், வாழுகின்றோம். இந்த அருள் வரங்களை நாங்கள் வேண்டி நிற்போம். ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீக பசியை, ஆன்மீக தாகத்தை தீர்க்க நீர் எங்களோடு பயணித்தல் என்று மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். திருசபையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் அனைவரும் உங்கள் ஒளி மனிதர் முன் பிரகாசிக்கட்டும் என்ற இறைவார்த்தையில் உந்தப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் ஒளியை தாங்கிச் செல்லும் அகல் விளக்குகளாக திகழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வில் பெற்றோரின் அரவணைப்பின்றி வளரும் பிள்ளைகள், நம்பிக்கையற்று விரக்தியில் வாழ்வில் சுவையேற்று வாழும் இளைஞர் யுவதிகள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பால் தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை, மதிப்பை உணர்ந்து சுவையுள்ள மகிழ்ச்சியான வாழ்வு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகில் இயற்கை அனர்த்தத்தினாலும் போரினாலும் அடிப்படை தேவைகள் நின்று தவிக்கும் பிள்ளைகள் மீது நீர் கருணை கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை அளிக்கும் நல்லுள்ளங்களை தூண்டிடவும், அதன் மூலம் இம்மக்கள் தமது வாழ்வாதாரத்தை பெற்று அமைதியான வாழ்வு வாழ்ந்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் வாழ்கின்ற இடங்களில் எங்கள் வார்த்தைகளால், வாழ்க்கையால் பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடிய உப்பாக, ஒளியாக வாழ்ந்திடும் கிறிஸ்தவர்களாக மாறிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளுடைய பாத்திரை சமர்ப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பலியிலே நம்பிக்கையோடு தங்களுடைய தேவைகளுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இயக்கங்கள், தேவைகள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, உமக்கு சித்தமான அவருடைய கருத்துக்களையும் தேவைகளையும் நீர் சீக்கிரமாய் நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளினுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் எனது கைந்த திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மையை கையளித்து உமது திருமுன்னிடராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்
உமது மாட்சியை போழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவி பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரேகளை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிடும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள்
தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வாட்டு மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்திலே வாழ்வளிப்பதாக. ஆமென்.
தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்கிறது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சீராக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன்னன் பெற்றாரையில் நனைந்தாலே போதும், மின்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாசக்காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவே. நான் என்று உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ளல் நீவா. நான் என்று உன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ளல் நீவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சீராக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் வாசனையம்பில் இனிதாலே போதும், சுவராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் இருந்தாலே போதும் யுகம் பலர் படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நிறைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சீராக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சீராக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்கிறது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, சீராக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி
உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கும் எல்லாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடிய புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லி, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடிக்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வீடுகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக.
இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோனாகவும் உம்மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். விளங்குதையா
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.